எல்லோருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். இரவு நெருங்கி வந்துவிட்டது. இருந்தாலும் இன்றும் மாலை நம்மை விட்டு அகலவில்லை. தமிழின் மிகச்சிறந்த படைப்பாளிகளில் ஒருவரான திரு மா அரங்கநாதன் நினைவை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் வழங்கப்படும் இந்த மா அரங்கநாதன் இலக்கிய விருது பெரும் இரு படைப்பாளிகள் ஒருவனாக என்னை தேர்ந்தெடுத்தமைக்காக நான் முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சக எழுத்தாளரும் இந்த விருது பெறும் கி. விட்டல்ராவ் எனது நீண்ட நாளைய நண்பர். எனவே அவருக்கு எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் விட்டல்ராவும் பல மேடைகளில் பகிர்ந்து கொண்டு பேசியிருக்கிறோம். பொதுவாக அது இலக்கியம் அல்லது திரைப்படம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ஒரே ஒரு முறை ஒரு மேடையில் குரோம்பேட்டையில் நடந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சியில் நான், திரு கி. விட்டல்ராவ் மற்றும் மா அரங்கநாதன் மூவருமே கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறோம். இன்று அவருடைய நினைவின் பேரில் அவருடைய புதல்வர் மாண்பமை நீதியரசர் அரங்க மகாதேவன் அவர்களிடமிருந்து இந்த விருதினை நாங்கள் இருவரும் பெறுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அரங்க மகாதேவன் அவர்கள் நீதியரசர் மிகுந்த நாவன்மை படைத்தவர். கிட்டத்தட்ட 35 நிமிடங்கள் நெருக்கும் என்று நினைக்கிறேன். இலக்கிய மழை பொழிந்து விட்டு அமர்ந்திருக்கிறார். அவர் சிறந்த பேச்சாளர் மட்டுமல்ல, அவர் சிறந்த எழுத்தாளரும் கூட. அவருடைய எழுத்துகள் பல புத்தகங்களின் முன்னுரைகளாக அலங்கரிக்கின்றன. அவர் தமிழ் சிறுபத்திரிகை இயக்கத்துடன் மிகுந்த தொடர்புடையவர், முன்றில் அமைப்பாளர். இந்த விருது ஆண்டுதோறும் இருவருக்கு வழங்கப்படுகிறது. அந்த இருவரும் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் இலக்கியம், கலை ஆகியவற்றில் நீண்ட நாட்களாக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த வகையில் எனக்கு இலக்கியம், திரைப்படம் ஆகியவற்றில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் எனக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்று எண்ணுகிறேன். இலக்கியத்திற்கான அதிக விருதுகள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. நண்பரும் கவிஞருமான முன்னுரை வழங்கிய என்னை பற்றி அறிமுகப்படுத்திய திரு ரவி சுப்பிரமணியம் முதல் முறையாக ஒரு ஆவணப்பட இயக்குனருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார். அதில் ஒரு பொருத்தம் என்னவென்றால், நான் ஏற்கனவே சொன்ன அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் மூவருமே திரைப்படம் பற்றி தான் பேசினோம். எனவே இந்த விருதுக்கும் இந்த விருது யாருடைய நினைவாக தரப்படுகிறதோ அவருக்கும் இடையேயான ஒரு நீண்ட தொடர்பு இருக்கிறது என்று தான் நினைக்கிறேன். இந்த மேடையில் நான் ஒரு சில விஷயங்களை பற்றி பேச விரும்புகிறேன். அது முக்கியமாக முதல் முறையாக நான் ஆவணப்படத்திற்காக எனக்கு இந்த விருது கொடுத்திருக்கிறது என்பதற்காக ஆவணப்படம் பற்றி எனது பயணத்தை சுருக்கமாக கூறி உங்களிடமிருந்து விடைபெற விரும்புகிறேன். ஆவணப்படம் என்பது கதைப்படத்திற்கு சற்றும் குறைந்தது கிடையாது. அப்படித்தான் அதை உலகெங்கிலும் உள்ள ஆவணப்பட இயக்குநர்கள் மட்டுமல்ல, திரைப்பட ரசிகர்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் முதலாக ஆவணப்படம்தான் திரைப்படத்திற்கே அடிகோலியது. திரைப்படத்தின் ஆரம்பம் ஆவணப்படத்தில் தான் உருவாகியது. அதன் பின்னர் தான் அது கதைப்படமாக வந்தது என்பது அந்த வரலாறு புரிந்தவர்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக நம் நாட்டை பொறுத்தவரை ஆவணப்படம் என்பது அவ்வளவாக அறியப்படாத ஒன்றாக இருந்தது, இன்றும் இருக்கிறது. அறியப்படாத ஒன்றாக மட்டுமல்லாது அதை பற்றிய ஒரு தவறான பரப்புரையும் இருக்கிறது. உதாரணமாக, நீங்கள் இந்த கதைப்படம் பார்த்துவிட்டு வெளியே வரும் பொழுது அந்த படம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் உடனே அது நன்றாக இருக்கிறது என்று சொல்லுபவர்கள் உண்டு. நன்றாக இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக இது ஆவணப்படம் மாதிரி இருக்கிறது என்பார்கள். அவர்களிடம் போய் நீங்கள் ஏதாவது ஆவணப்படம் பார்த்துருக்கிறீர்களா என்று கேட்டால், நாங்கள் பார்க்கல, ஆனால் எல்லோரும் அதை தான் சொல்கிறாங்க, ஆவணப்படம்னா நல்லா இருக்காது அப்படி. அதாவது சுவாரஸ்யம் இல்லாத ஒரு படம், போர் அடிக்கிற ஒரு படம், அது ஆவணப்படம். இப்படி நிறைய பேர் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு ஒரு காரணம் என்னவென்று நான் நினைக்கிறேன் என்றால், அந்த காலத்தில் நியூஸ் ரீல் என்பது அந்த செய்தி படமும் ஒரு வகையில் ஒரு ஆவணப்படம் தான். 50களில் 60களில் நீங்கள் எந்த தியேட்டருக்கு போனாலும் சரி, முதலில் படம் பார்ப்பதற்கு முன்னால் ஆவணப்படம் காட்டுவார்கள். அதெல்லாம் ஃபிலிம்ஸ் டிவிஷன் எடுத்த படமாக இருக்கும்.
அதில் உழவர்கள் உழுது கொண்டே இருப்பார்கள், அல்லது ஏதாவது ஒரு அணை கட்டி அதிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும், அல்லது யாராவது மந்திரி, பிரதம மந்திரி ஏதாவது ஒரு விழாவுக்கு போயிருப்பார்கள், அல்லது பழங்குடி மக்கள் பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு ஆடிக்கொண்டிருப்பார்கள். இதை பார்த்துவிட்டு மக்களுக்கு இதுதானா ஆவணப்படம் என்கிற எண்ணம் ஏற்படாமல் இருந்திருந்தால் அது ஆச்சரியமில்லை. அதே சமயத்தில் நான் சொல்வது 50-60களை பற்றி. நான் திருச்சியில் பிறந்து வளர்ந்தவன். அங்கே 2 தியேட்டர்கள் உண்டு, பிளாசா, அருணா என்ற தியேட்டர்கள். இந்த 2 தியேட்டர்களுமே எப்போதுமே ஆங்கில படத்தை தான் போட்டுக்கொண்டிருப்பார்கள். மறந்து கூட தமிழ் படம் போட மாட்டார்கள். அந்த படத்துக்கு 40 பேர் இருந்தாலும் சரி, 4 பேர் இருந்தாலும் சரி, ஆங்கில படம் தான். ஆனால் அந்த படங்களுக்கு முன்பாக ஒரு செய்தி படம் காட்டப்படும். அந்த செய்தி படத்தை எடுப்பவர்கள் மெட்ரோ கோல்டுவின் மேல் என்கிற புகழ்பெற்ற ஹாலிவுட் தயாரிப்பாளர்கள். அந்த படங்கள் மிக அற்புதமாக இருக்கும். இந்த செய்தி படங்கள் மெட்ரோ ரீல்ஸ் என்ற பெயர், 8 நிமிஷம் தான் இருக்கும். மெட்ரோ கோல்டு மேயர் நிறுவனத்தினர் ஒளிப்பதிவாளர்கள், இயக்குநர்களை உலகெங்கும் அனுப்பி உலகத்தில் நடக்கிற செய்திகளை எல்லாம் படம் பிடித்து அழகாக எடிட் செய்து நல்ல ஒரு வர்ணனையுடன் இசையையும் சேர்த்து காட்டுவார்கள். அதை ஒரு முறை பார்த்தாலே உலகத்தில் என்னவெல்லாம் அந்த வாரத்தில் நடத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒரு முறை மறைந்த தமிழக முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் மற்றும் மறைந்த நடிகை திருமதி சரோஜாதேவி இருவரும் இலங்கைக்கு சென்ற ஒரு காட்சியை இந்த படத்தில் நான் பார்த்தேன். 1965ஆம் வருடம் அவர்கள் அப்போது 1965 எம்ஜிஆர் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, அவர் ஒரு நடிகர் தான். இருவரும் ஒரு நல்லுறவு அழைப்பின் பேரில் இலங்கைக்கு சென்றிருந்தார்கள். அப்பொழுது அது ஒரு 30 வினாடிகள் தான் வரும். அங்கே உள்ள நுவரேலியா தேயிலை தோட்டத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அங்கே ஒரு கூடாரத்தின் கீழே அமர்ந்து அவர்கள் தேநீர் இருந்து கொண்டிருப்பார்கள். அது ஒரு கலைஞர்களால் வளர்க்கப்படுகிற ஒரு நல்லுறவு பயணம். அது மிக முக்கியமானது. ஏனென்றால் அப்பொழுது எம்ஜிஆர் அந்த இலங்கை அப்போதைய பிரதமர் டேவிட் சேனநாயக்காவை சந்தித்து அவருடன் பேசினார். டட்லி சேனநாயக்காவுடன் பேசினார். அவரெல்லாம் சிறப்பு பெற்ற ஒன்று, அது ஃபிலிம்ஸ் டிவிஷனில் வரவில்லை, வேறு எங்குமே வரவில்லை. நான் படித்தது இவர்கள் இருவரும் இலங்கைக்கு சென்றார்கள் என்பதை மட்டும்தான். ஆனால் படத்தில் தான் இவ்வளவு விஷயங்களையும் நான் பார்த்து தெரிந்து கொண்டேன். எனவே ஒரு ஆவணப்படம் என்பது, ஒரு செய்திப்படம் கூட எவ்வளவு சிறப்பாக சுவாரஸ்யமாக எடுத்து பார்க்க முடியும் என்பதற்கு அந்த படம் எனக்கு அந்த வயதிலேயே ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. தொடர்ந்து நான் பல படங்களை பார்த்தேன், பல ஃபிலிம் சொசைட்டியில் எல்லாம் இருந்தேன். அவ்வாறு அந்த படங்கள் எடுக்கிற வாய்ப்புகள், நான் படம் எடுக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது ஆவணப்படத்தை தான் தேர்ந்தேன். அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், கதைப்படம் எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் நிறைய காலம் காத்திருக்க வேண்டும். எந்த இயக்குனராக இருந்தாலும் சரி, வருடக்கணக்கில் காத்திருப்பார்கள் சிலர். ஆனால் அது எனக்கு உடன்பாடு இல்லை. எப்படி கவிஞன் நினைத்தவுடன் கவிதை எழுதுகிறானோ, ஓவியன் நினைத்தவுடன் ஓவியம் வரைகிறானோ, இசைக்கலைஞன் நினைத்தவுடன் இசைக்கு போகிறானோ, அதை போன்றே ஒரு திரைப்பட கலைஞனும் நினைத்தவுடனே திரைப்படக்கலை அவனுக்கு வசப்பட வேண்டும். எனவே நான் ஆவணப்படத்தை எடுத்தேன். அது கிட்டத்தட்ட நான் 30 படங்கள் எடுத்திருக்கிறேன். 1995 தான் முதல் படம். இது நான் இப்பொழுது சுருக்கமாக அதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஆவணப்படங்கள் என்னை பொறுத்தவரை கல்விக்கு மிகவும் முக்கியமானவை. ஆவணம்ன்றது எல்லாமே ஆவணம்தான். கீழடி மட்பாண்டங்கள் கிடைப்பதெல்லாம் ஆவணம்தான். சங்ககால இலக்கியத்தை பற்றி நிறைய பேசினால் அது அந்த ஆவணமாக என்று இல்லாவிட்டால், நம்மிடையே கிடைக்காமல் போயிருந்தால் அதை பற்றி நாம் பேசியிருக்க முடியாது. எனவே ஆவணத்தை உருவாக்குவதற்கென்றே உருவாகிய ஒரு கலை தான் ஆவணப்படம். மற்றவை எழுதப்படுகின்றன, ஆனால் இது ஆவணத்தை உருவாக்குவதற்கென்றே உருவான ஒரு கலை இது. எனவே எனது படங்களில் ஆவணங்களை காட்டினேன். அது மட்டுமின்றி ஆவணங்கள் இல்லாத போது ஆவணங்களை உருவாக்கினேன். பாரதியாரை பற்றி ஒரு படம் எடுத்த பொழுது ஆவணங்களே அதில் இல்லை. அதாவது காட்சிப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் எதுவுமே இல்லை. மொத்தமே ஒரு 5 படங்கள் தான் இருந்தது, புகைப்படங்கள். எனவே ஒரு பாரதி யாத்திரை மேற்கொண்டு அவர் பிறந்த எட்டயபுரத்திலிருந்து படித்த திருநெல்வேலி பள்ளிக்கூடம், பின்னர் காசியில் அவர் அத்தையுடன் இருந்த வீடு, இப்படி எல்லா விஷயங்களையுமே போய் படம் எடுத்து அந்த படத்தில் நான் காட்டினேன். அது மட்டுமல்ல, அவருடன் பழகிய 2 முதியவர்களையும் இந்த படத்தில் காண்பித்தேன். அவர்களுக்கு அப்போது 90 வயதுக்கு மேல். அவர்கள் பாரதியை பற்றி கூறிய பல விஷயங்கள் புத்தகங்களில் காண கிடைக்காதவை.
பாரதியலுக்கு வளம் சேர்ப்பவை என்று கருதப்பட்ட அளவில் இந்த நேர்காணல்கள் அமைந்தன. அதே போன்று தட்சிணாமூர்த்தி, யாழ்ப்பாணம் தட்சிணாமூர்த்தி என்ற தமிழ் மேதையை பற்றி ஒரு படம் எடுக்க நேர்ந்தது. அவரை பற்றி வாய்மொழியாக நிறைய அறிந்திருந்தார்களே ஒழிய அந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் சாரங்கன் இங்கே அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது வேறு எதுவும் கிடையாது அவரை பற்றி. அப்பொழுது எனக்கு கிடைத்தவை ஒரு 2 மணி நேர இசை தொகுப்பு தான். அவர் ஒரு பெரிய தமிழ் மேதை, ஆனால் அவருடைய இசை 2 மணி நேரத்துக்கு தான் எனக்கு கிடைத்தது. படத்தை எடுத்துக்கொண்டு போயே இருக்கும் பொழுது தான் பலரிடமிருந்து நிறைய இசை வந்தது. ஒரு 25 மணி நேர இசை தொகுப்பு அந்த படத்துடன் வெளியானது. அந்த படம் எடுக்கப்படாமல் இருந்திருந்தால் அந்த இசை தொகுப்பு வெளிவந்திருக்காது என்கிற அளவில் ஆவணங்கள் சேர்க்கப்பட்டன. இப்பொழுது சமீபமாக நான் திருக்குறளை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்கிறேன். திருவள்ளுவரை பற்றி அல்ல. ஏனென்றால் வள்ளுவரை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. வள்ளுவர் எங்கே பிறந்தார், எங்கே வாழ்ந்தார் என்பதெல்லாம் சரியான வரலாற்று தகவல்கள் கிடையாது. கர்ண பரம்பரை கதைகளாக நிறைய இருக்கின்றன, உறுதியான தகவல்கள் வள்ளுவரை பற்றி கிடையாது. எனவே எங்கே ஆவணம் இல்லையோ அங்கே நாம ஆவணங்களை தவறுதலாக கர்ண பரம்பரை கதைகளாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் திருக்குறளை பற்றிய ஆவணங்களை நாம் உருவாக்க வேண்டும். குறள் 1730ஆம் ஆண்டு முதன்முறையாக லத்தீனில் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி என்பவரால், அதாவது வீரமா முனிவர் என்று நம்மால் அறியப்படுபவரால் லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த மொழிபெயர்ப்பு லண்டன் மியூசியத்தில் இருக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் அவர்களிடம் தொடர்பு கொண்டு அந்த படத்தை வாங்கி திருக்குறள் படத்தில் நான் சேர்த்திருக்கேன். வான் புகழ் வள்ளுவர் என்கிறது. முதன்முறையாக நீங்கள் அதில் பார்க்கலாம். அதே போன்று 1812ஆம் ஆண்டு திருக்குறள் முதன்முறையாக அச்சிடப்பட்டது. அதன் பிரதியும் அதில் இருக்கிறது. பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்பவர் வள்ளுவர் உருவம், அதாவது வள்ளுவர் போன்ற ஒரு உருவத்தை குறித்து தங்க நாணயங்களை உருவாக்கி இருக்கிறார் என்கிற செய்தி எனக்கு கிடைத்தவுடன் அதை எங்கே பெறுவது என்பது பொழுது ஐராவத மகாதேவனுடைய புத்தகத்தில் அது 4 நாணயங்கள் தான் இருக்கின்றன. அதில் 2 பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்கிறது, 2 கல்கத்தாவில் உள்ள இந்தியன் மியூசியத்தில் இருக்கிறது என்பதை படித்தேன். உடனே கல்கத்தாவிற்கு சென்று அதை படம் பிடித்து படத்தில் காட்டியிருக்கிறேன். அதுபோல் USA தனது பொறுப்பில் வைத்திருந்த பழைய திருக்குறள் ஓலைச்சுவடியை அவரது நூலகத்தில் சென்று அதையும் காட்டியிருக்கிறோம். எனவே இவையெல்லாம் தான் ஆவணங்கள். தொன்மை என்பது வேறு, வரலாறு என்பது வேறு. சரித்திரம் தேர்ச்சி கொள் என்றார் மகாகவி பாரதியார். அதன் பொருள் வரலாறு என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மித்தாலஜி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்மால் எளிதாக சொல்ல முடிகிறது, எது மித் எது வரலாறு என்பதை. அதற்கு காரணம், நமக்கு ஒரு கீழித்தைய மரபு இருக்கிறது. வரலாறையும் துன்பத்தையும் நாம பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு நம்மிடையே இருக்கிறது. இந்த மனப்பாங்கு மேற்கத்திய மனப்பாங்காக இல்லை. இதை புரிந்து கொள்வதும் அவர்களுக்கு கடினமாக இருக்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் இந்த உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறேன். ஜனுசி, கிறிஸ்டோப் ஜன்சி என்கிற ஒரு போலந்து சினிமா டைரக்டர். அவர் அடிக்கடி இந்தியாவிற்கு வருவார். புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து வகுப்புகள் எடுப்பார். அவருக்கு இந்தியாவை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆவல். ஒரு கிராமத்திற்கு போகிறார். அங்கே கிராமத்தில் இருப்பவர்கள் குரங்குகளை விரட்டி கொண்டு இருக்கிறார்கள். இவருக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா இந்தியாவில் எல்லாம் குரங்கு சாமியாக கும்பிடுவாங்க, இவங்க விரட்டிக்கிட்டு இருக்காங்களே. அங்கே ஒரு பெரியவர் இருக்கார். அவர் வந்து சாதாரண மனிதர்கள் தான் எப்போதும் அற்புதமானவர்கள். அவங்கள்ட்ட போய் அவர் கேட்குறார், ஐயா நீங்கள் குரங்கை வந்து புனிதமாக நினைப்பவர்கள், ஆனால் இப்போ நான் பார்க்கும்போது நீங்கள் அதை விரட்டிகிட்டு இருக்கீங்களே, என்னால் புரிஞ்சிக்க முடியலையேங்கிறார். சார், ஃபார் யூ monkey is holy, but now I find you are chasing the monkeys away. I'm not able to understand it, சார் அப்படிங்கிறார். அந்த முதியவர் ரொம்ப அழகாக பதில் சொல்கிறார், ஐயா எங்களுக்கு குரங்கு புனிதமானது, ஆனால் குரங்கு கடி புனிதமானது இல்லைங்கிறார். சார், monkey is holy for us, but monkey bite is not holy. இதுதான் தொன்மையையும் யதார்த்தத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை. அதை மிக அழகாக அவர் சொல்லிவிட்டார். அது நம்மிடையே இருக்கிறது, அதை நாம் இழக்கக்கூடாது. இப்போது நமக்கு முன்னே வந்திருக்கிற ஒரு அச்சுறுத்தல் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து துன்பத்தையும் உருவாக்குகிறது, வரலாற்றையும் சிதைக்கிறது. அதற்காக அதை வந்து நாம் மறுத்துவிட முடியாது. எந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பும் வந்துவிட்டால்
அதை நம்மால் ஒதுக்க முடியாது. அதை நமக்கேற்றவாறு எவ்வாறு செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சவால் இப்போது நம்மிடையே வந்திருக்கிறது. அந்த சவால் தீர்க்கப்படுவதில் தான் முழுமையான ஆவணங்கள் உருவாவதற்கான வழி ஏற்படும் என்று கூறி இந்த விருதினை எனக்கு வழங்கிய முன்றில் அமைப்பிற்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.